ஃபைட்டு எல்லாமே மாசாக இருந்துச்சு. உல்வரனுக்காகவும் டெட்பூலுக்காகவும் பார்க்கலாம். வேற லெவலில் இருந்துச்சு படம். லாஸ்ட்ல அந்த போஸ்ட் கிரெடிட் மட்டும் பார்க்குற மாதிரி இல்லை, தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. லோகனோட ஃபேன்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன்னா பழைய ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து உங்களோட கேமியோ கொஞ்சம் இருக்கு, அது ஒரு சில பேருக்கு புரியாது யார் இருக்கா அப்படின்ட்டு. மற்றபடி என்டர்டெய்னிங்காக தான் இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்மேன் பார்த்தா கிளியரா புரிஞ்சிடும். பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக தான் இருக்கும், கொஞ்சம் புரியாது. ஆனால் நல்லா இருந்துச்சு. ஃபைட்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் இல்லைண்ணா, அது இருந்ததுதான் இன்னும் செமையாக இருந்திருக்கும். அது இல்லை. டெட்பூல் 1-2ல கொடுத்தாங்களே அது மாதிரி கொடுப்பாங்கன்னு நினச்சா, ஆனால் கொடுக்கல. கடைசியா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி முடிச்சிட்டாங்க. அது ஒண்ணுதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. டெட்பூல் ஏன் ஃபேமஸான கேரக்டர்னா, மார்வல்ல வந்து அதெல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்ல முடியாது. பொதுவாகவே இந்த சூப்பர் ஹீரோனா வந்து ஒரு கோடு போட்டா இருக்கலாம் இருப்பாங்க, டீசெண்டா பேசணும், கொலை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி டெட்பூல் வந்து ஃபேமஸான காரணமே அவர் மர்டர் கொலை பண்ணுவாரு, 18+ கண்டென்ட் பேசுவாரு, கெட்ட வார்த்தை பேசுவாரு. அதனால தான். அதனால அது பர்பஸ், அந்த கேரக்டர் பர்பஸ். அதனால இது தேவை. அந்த கேரக்டருக்கு தேவை. ரொம்ப நம்ம திணிச்ச மாதிரி இருக்காது. டெட்பூல்னாலே அந்த 18+ கண்டென்ட்காக உருவாக்கப்பட்ட கேரக்டர்னால அது தேவைன்னா அது படம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஓகே, பார்க்கலாம். ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு அந்த அளவுக்கு இல்லை. நாங்கள் மார்வல் படம் ஃபுல்லாக பார்க்கறதுனால பார்க்கலாம். நாங்களாம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவோம். நல்லா தான் இருந்துச்சு. அந்த சூட்காக மெயினாக நல்லா இருந்துச்சு. 20 இயர்ஸ் கழிச்சு அந்த காமிக் அக்யூரேட் சூட் போட்டு வந்தார். ஸோ ஓகே, எல்லாமே நல்லா இருந்துச்சு. திருப்பி போய் பார்க்கணும். ஏன்னா கத்திட்டு தான் அந்த தொண்டையை கத்தி திருப்பி ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்பேன். நல்லா இருந்துச்சு படம். காமிக்லேயே இவங்க 2 பேர் காம்போ வந்து ஆக்சுவலி ரொம்ப ஐகானிக் காம்போ. அது நல்லா இருந்துச்சு. இந்த காமிக்கோட காம்போ அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஹியூமரே பண்ண மாட்டார் ஹியூ ஜாக்மேன். இந்த படத்தில் வந்து ஏதோ பண்ணியிருக்காரு. அவரோட இதுக்கு எப்பயும் வேறப்பா இருக்கு. இந்த படத்தில் ஹியூமர் நல்லா இருந்துச்சு. சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னால புதுசாக எதுவும் இல்லை. எம்சியூவோட கனெக்ட் பண்ணுறதுனால மற்ற கேரக்டர்ஸ்லாம் இன்வால்வ் பண்ணணும். இப்போது இது கிறிஸ்டியவன்ஸ் வந்தார். அந்த மாதிரி மொத்தமாக கனெக்ட் பண்ணாங்க. இதில் புதுசாக எதுவும் இல்லை. காமிக் அடுத்து ஃபியூச்சரிஸ்டிக்காக இந்த படத்தை கொண்டு போகணும், அவ்வளோதான். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு போகணும். புதுசாக எதுவும் இல்லை. மியூட்டன் சொல்ல வந்துட்டாங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் அந்த ஒரே ஒரு ஒன்லைனர் தான், வேறு எதுவும் இல்லை.